ஹலோ ஆல் வணக்கம். பீடாக் வெல்கம் டு த ஷோ. பாவம் நம்ம வியூவர்ஸ்லாம் வந்து நூடுல்ஸாகவே போயிருக்காங்க சிஎஸ்கே ஃபேன்ஸில். மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் ஜாலியாக தான் இருப்பாங்க. மீண்டும் மீண்டுமா அப்படின்னு இந்த படத்தில் கேட்குற மாதிரி அடி வாங்கிட்டு இருக்காங்க. 5 மேட்ச் 4 தோத்துட்டாங்க. இன்னைக்கு வந்து சேம் டைம் அப்படின்னு ப்ரௌடாக சொன்னாங்க. எல்லாம் அப்படியே வரிசையாக ஜெயிச்சு தள்ளின மாதிரி இந்த சேம் டீம் அப்படின்னாங்க. டீமை மாற்றினாலும் மியூசிக்கல் சேருங்கிறாங்க. சேம் டீம் வச்சுட்டு தோத்தாலும் இது பண்ணுறாங்க. டஃப் சுச்சுவேஷன் ஃபார் தெம் டு பி. பட் தென் 5ல் 4 தோத்துட்டாங்க. இப்படிடா எண்ட் ஆஃப் த டே ரிசல்ட் வில் ஸ்பீக். ரிசல்ட் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அவர் வந்து சிக்ஸ் அடிக்கிறாரு தோனி, பாட்டு போட்டு டான்ஸ் ஆடி ரீல்ஸ் போடலாம். பட் 2 பாயிண்ட் வச்சு இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. பீடா நீங்க தான் சொல்லணும், உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? நார்மலா நான் வந்து ஒரு இதுக்கு டீம் அல்கோரிதம் போட்டேன்னா நிறைய தடவை தப்பா போயிருக்கு, கொஞ்ச தடவை கரெக்டா போயிருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அல்கோரிதம் முடிக்காம இருந்தேன். பிகாஸ் ஐ நோ தட் தேர் கோயிங் டு லூஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிச்சில் வந்து 197 வாஸ் பார்க் ஃபோர். இட் வாஸ் ஸ்லைட்லி பெட்டர் தான் இந்த லாஸ்ட் பிச். இந்த பெருசா நிக்கல. அதனால இப்போ நான் வந்து ஒன்னே ஒன்று உங்களுக்கு கேட்குறேன். ஏதாவது வியூவர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னா கோவப்படுறாங்க. ஓகே, இப்ப போன தடவை வந்து ஒரு 3 பாயிண்ட் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணோம். இஃப் யூ ரிமெம்பர், ஒய் ஆர் தே லூசிங், அதை தான் வந்து அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேவா? இதுல வந்து முதல்ல எப்படின்னா, முல்லன்பூர்ல இது வரைக்கும் இந்த போன மேட்சுக்கு முன்னாடியே என்ன சொன்னோம், கம்ப்ளீட்டட் 10 இன்னிங்ஸ்ல ஸ்பின்னர்ஸ் பவர் பிளே விக்கெட் ஜீரோ அப்படின்னு சொன்னோம். போன மேட்ச்லயும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் பிவிகேஎஸ் ஆடின போது ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் இன் பவர் பிளே ஜீரோ அப்படின்னு சொன்னோம். அடுத்தது வந்துட்டு இப்ப இப்ப எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐ எம் டிஃபெண்டிங் பிளேயர். நான் யாரையும் டிஃபெண்ட்லாம் நான் பண்ணவே மாட்டேன். ஓகே. பிளேயர்ல அஸ்வின் சொல்லுங்க. இப்போ இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாட்டே நம்ம கொடுத்தோம். அவரோட பவர் பிளேல எக்கானமி எப்படி போகுது, மிடில் ஓவர்ஸ்ல அவர் என்ன பண்றாரு அப்படின்னு. 5 ஓவர் முடிஞ்ச அப்புறம் 6வது ஓவர் அவர் கொடுத்தாங்க போலிங்கு. 21 ரன் போச்சு. ஓகே. இப்ப வந்துட்டு இன்னைக்கு முடிச்ச உடனே அஸ்வினோட எக்கானமி இன் பவர் பிளே வந்து 15.6. ஓகே, 5 ஓவர்ல 78 ரன், ஒரு விக்கெட்டு. அபார்ட் ஃப்ரம் பவர் பிளே இன்க்ளூடிங் டுடே 12 ஓவர்ல 90 ரன், 4 விக்கெட்டு. தட் இஸ் 7.5. ஐம் நாட் டிஃபெண்டிங் அஸ்வின். நான் ஒரு கேள்வி கேட்கறேன். இதை இப்ப நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னா நீங்களும் சொல்லலாம். ஏம்பிடாக் மேட்ச் பார்த்துட்டு யார் வேணாலும் சொல்லலாம். போன தடவை வந்து நான் இன்னைக்கு ராஜஸ்தான். மேட்சே பார்க்கல பீடாக்கா. இருங்க, நான் இப்ப சொல்றேன். நினைச்சா சரி, நல்ல வேளை பார்க்காம விட்டுருவோம்னு நினைக்கிறேன். இப்ப போன தடவையே வந்து நான் சொன்னேனா இல்லையா, இந்த மாதிரி அஸ்வினுக்குன்னு கிடையாது. யுவர் லாஸ்ட் சாய்ஸ் ஸ்பின்னர் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் தட் ஹஸ் டு பி நூர் அஹமத், who has bowled 1 over, picked up wicket for 8 runs. He has been phenomenal in other leagues அப்படின்னு அந்த பாயிண்ட் நான் போன மேட்ச்ல சொன்னேனே இல்லையா? அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே. சொன்னீங்க. அப்போ வேணும்னே அஸ்வின் சம்பவம் பண்றாங்கன்றீங்களா பவர் பிளேல கொடுத்து கொடுத்து? எனக்கு it is not a blame game. What I am saying is why they are losing continuously. This has been the reflection that has been happening game after game, but they are not ready to change it. Okay. ரெண்டாவது என்னன்னா, இப்ப சிஎஸ்கே ஓட போலிங் பவர் பிளே இப்ப வந்துட்டு முதல்லயே சொன்னோம். 56 for 1 ஆர்சிபியோட, 79 for 2 ராஜஸ்தானோட, 51 for 1 டிசி, 75 for 3 இன் இங்க வேர் 200 has been a very difficult thing to breach in. கலீல் அஹமத் இன் பவர் பிளே சொல்லிடுறேன். 3 overs 16 runs 2 wickets. மும்பையோட, ஆர்சிபியோட இது திருப்பி ரிப்பீட் பண்றேன், போன தடவை சொன்னேன். ஆர்சிபியோட 2 ஓவர்ல 15 ரன்னு, ராஜஸ்தான் ராயல்ஸோட 3 ஓவர்ல 29 ரன், ஒரு விக்கெட். டிசியோட 3 ஓவர்ல 16 ரன், ஒரு விக்கெட். இன்னைக்கு 3 ஓவர்ல 33 ரன், 2 விக்கெட். பீன் த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் ஃபார் தம் இன் பவர் பிளே. ஓகேவா? அதை சொன்னோம். அதுக்கப்புறம் நான் பத்திரானா பத்தி பேசின போது உலகமே கிரிட்டிசைஸ் பண்ணிச்சு. போன தடவை நான் சொன்னேன் அவரோட என்ட்ரி பாயிண்ட் லேட்டு. இப்ப வந்து உலகமே உங்களை டேக் பண்ணுது. பீடாங்க அன்னைக்கே கரெக்டா சொன்னாரு. இப்ப நான் வரும்போது ட்விட்டர்ல பாத்துட்டு இருந்தேன். நீங்க அன்னைக்கே கரெக்டா சொன்னீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். முடிச்சிடுறேன். ஏன்னா இப்ப இதுல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, ஐ ஹேவ் a hate against a particular playerன்னு. பத்திரனா இஸ் வேர்ல்ட் கிளாஸ். உங்களுக்கு அவரை யூஸ் பண்ண தெரியல. இப்ப நான் ஒவ்வொரு தரையும் சொல்றேன். இப்ப முதல் 2 மேட்ச் ஒரு சிலர் ட்வீட் போட்டாங்க. ஆர்சிபியோட ஒரு ட்வீட் போட்டேன், ராயல்ஸோட ஒரு ட்வீட் போட்டேன். பிரில்லியன்ட் லாஸ்ட் 2 ஓவர்ஸ். ஆனா அவர் போட்ட அந்த லாஸ்ட் 2 ஓவர்ஸ் மேட்ச் முடிஞ்சு போச்சு அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பிரில்லியன்ட் லாஸ்ட் ஓவர் போட்டாரு. இந்த லாஸ்ட் ஓவர் சிஎஸ்கேவா காப்பாத்திச்சா? இப்ப நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி தப்பா இருந்தா யூ பவுன்ஸ் ஆன் மீ. என்னோட ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருந்ததுன்னா இட் ஹாஸ் டு கோ ஃபார், யூ ஷுட் கோ ஃபார் கிரிட்டிசிசம் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் நாட் டூயிங் இட்.
அதுதான் போன தடவை வந்து இது பண்ணேன். இப்ப திருப்பியும் அந்த பாயிண்டையே நான் ரிப்பீட் பண்றேன். பத்திரனாவோட என்ட்ரி பாயிண்ட் ஆர்சிபியோட 9th ஓவர், 8 ஓவர்ல 77 for 2. அந்த 2 ஓவர் அவர் போட்டது 21 ரன் போச்சு. வின் ஸ்கோர் 187, தோத்தாங்க. ஆர்ஆரோட 10 ஓவர்ல 99 for 2, 11th ஓவர் வந்தாரு. 2 ஓவர்ல 21 ரன் கொடுத்தாரு, நோ இம்பாக்ட். வின் ஸ்கோர் 186, சிஎஸ்கே தோத்தாங்க. டிசியோட 11 ஓவர்ஸ்ல 92 for 3, 11th ஓவர் வந்தாரு போலிங் போட. 2 ஓவர்ல 18 ரன், ஆவரேஜ் வின் ஸ்கோர் 182, தோத்தாங்க. இன்னைக்கு பிபிகேஎஸோட 12 ஓவர்ல 128 for 5, ஓகே, மோர் தென் 10 runs an over. 13வது ஓவர் வந்தாரு, he gave away 23 runs. Win score is 196. He ended up with 4 overs, 52 runs and no wicket. அதுக்கப்புறம் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்துட்டு ஓப்பனிங் தான் ஆடணும் அப்படின்னு அடுத்த பாயிண்ட். எத்தனை ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளண்டர்ஸ் நம்ம ஹைலைட் பண்ணது, எது வந்து தப்புன்னு சொல்லுங்க. ஏன்னா போன மேட்சே ஹைலைட் பண்ணிட்டேன், ப்ரீவியஸ் மேட்ச் ஹைலைட் பண்ணிட்டேன், இப்பயும் ஹைலைட் பண்றேன். அவங்க தோக்கறதுக்கான காரணம் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து கான்வே வந்து 69 of 49 பால்ஸ், ஓகே. அப்புறம் வந்துட்டு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 140, when you need a 220 to chase 11 runs in over straight away with a strike rate of 140. ரச்சின் ரவீந்திரா வந்து 5 மேட்ச் 4-5 ஆடிட்டாரு. கேட்ச் விட்டாங்களாமே, வீட்டு தான் படிச்சுட்டு அதையும் இருந்தேன். 4-5 கேட்ச் விட்டாங்களாமே கான்வேக்கு. 4 எல்லாம் விட்டா, அதெல்லாம் சும்மா 19 கேட்ச் தான் விட்டாங்க. நீங்க அப்படியா? சும்மா தெரியாம பேசுறீங்க. 19 மேட்ச் தான் விட்டாங்க. ரன் அவுட்லாம் வேற விட்டாங்க, கால் வழியா கோல் எல்லாம் விட்டாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ரச்சின் ரவீந்திராவோட ஸ்ட்ரைக் ரேட் இந்த டோர்னமெண்ட் இஸ் 133, ஓகே. இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன். நீங்க இவ்வளவு கிரிக்கெட் பாக்குறீங்க, ஒரு ஜீனியஸ் நீங்க. இந்த சிஎஸ்கே பேட்டிங் லைனப்ல ஒரு நேம் பண்ணுங்க, which player has got the highest strike rate until now after 5 games. உங்களால சொல்ல முடியுமா இல்ல நான் சொல்லட்டுமா? என் தலைமை விஜய் சங்கர் கிடையாதா? இல்ல சார், மன தோனி தானே? வருத்தத்துல, மன வருத்தத்துல அப்படியே தோனி வருத்தத்துல தானே? கேட்கிறேன். தோனியா தான் இருக்கும் இல்லையா? தோனியும் இல்லையா? ருத்ராஜ் கெய்க்வாட், நான் சொல்றதை நீங்க நம்புறீங்களா? The highest strike rate for நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். the highest strike rate right now for CSK is Rutraj Gaikwad 150, but his averaging 24 is because he's batting out of the position. Okay, நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ், the way they are using their spinner in power play, அங்கேயே மேட்ச் உங்களுக்கு போயிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போன தடவை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணோம், நீ 3 ஸ்பின்னர்ஸ் நீங்க வந்து போட்டி போட்டு எடுத்தீங்கன்னா people has to get their quota of overs. ரவீந்திர ஜடேஜா 3 ஓவர்ல 18 ரன்னு, ஒரு ஓவர் போடவே இல்லை. நூர் அகமது 3 ஓவர்ல 32 ரன், ஒரு விக்கெட், இன்னொரு ஓவர் அவங்க போடவே இல்லை. சோ இப்ப நம்ம என்ன சொன்னோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் வின் ஃபேக்டர் இங்க வாட் எக்ஸாக்ட்லி இஸ் த வின் ஃபேக்டர் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ஸ் ஆஃப் பேட்டிங் PBKS 83 for 5, CSK 69 for 2. அந்த மாதிரி ஆஃப் த சைடு அவுட்ன்ற சிச்சுவேஷன்ல when you cannot use பத்திரானா to have one more strike, 83 for 5ல பத்திரானா வந்து இன்னொரு ஸ்ட்ரைக் அவர் கொடுத்திருந்தாருன்னா, 83 for 5ல இருந்து ஒரு டீமை நீங்க 220 ரன் அடிக்கிறீங்கன்னா எவ்வளவு புவர் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இதை நான் சொன்னா கோவம் வருது. கேட்டா ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, என் டீமை பத்தி நீ தப்பா பேசுறியா? ஐயா சாமி, அது என் டீமும் தான், எனக்கு இங்கேயும் சிஎஸ்கே தான் இருக்கு. என் மூஞ்சிய பாருங்க, சந்தோஷமா தெரியுது உங்களுக்கு சிஎஸ்கே தோத்தது. இன்னைக்கு அவன் தோத்ததுக்கு காரணம், they are doing the same mistakes again and again and again and again. Okay, the way they are using Ashwin, the way they are using Rutraj Gaikwad, the way they are not using the quota of spinners. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதீஷா பத்திரானாவோட என்ட்ரி பாயிண்ட், நான் திருப்பி திருப்பி முதல்ல இதை சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என் மேல கோவப்படுறீங்க. நீங்க நிஜமாவே வந்து ரசிகர்கள்னா என்ன பண்ணணும், இதைத்தான் அவங்க பண்ண மாட்டேன்றாங்கன்றத ஒத்துக்கணும். பிகாஸ் தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங். இப்ப நான் சொல்றதுக்கு அந்த பக்கம் போச்சு அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ருத்ராஜ் கேக்கோடு 1 டவுன் வந்துட்டு இஸ் ஆவரேஜிங் 56, 2 மேட்ச் 2 100 அடிச்சு ஜெயிச்சு கொடுக்குறாரு. யோ என்னையா பேசுற? மதீஷா பத்திரானா என்ட்ரி பாயிண்ட் இஸ் லேட். வந்ததும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல அவர் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த பிரேக்க கொடுக்குறாரு. யோ நீ என்னையா பேசுற? சொல்லுங்க, அப்ப துப்புங்க, நான் வாங்கிக்கிறேன்றேன். It is not about the ego of what I'm saying is right. It's all about the collective thing. Everyone needs that CSK has to win. And CSK has got a team to win. If anyone is saying that team is weak on paper, all of a sudden people are reflecting it. ஏன் தோக்குறாங்கன்றதுனால. ஏன் தோக்குறாங்க? ஒவ்வொரு மேட்ச்லயும் 30 ரன் பார் ஸ்கோருக்கு மேல கொடுக்குறாங்க. That is the only reason they are losing. இன்னைக்கு அப்படியே 200 வந்துட்டாங்க பாருங்க.
இந்த ஃபர்ஸ்ட் ஓவர் மத்தீஷா பத்திரானா போட்டது 23 ரன்னு, அஸ்வின் பவர் பிளே போட்டது 21 ரன்னு, 2 ஓவர்ல 44 ரன்னு. எவ்வளவு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்ஸ் நீங்க பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் நீங்க 6 ஓவர்ல 59 ஃபார் நோலாஸ். நீங்க 220 அந்த மாதிரி ஒரு பிச்சில் அடிக்கணும்னா நீங்க 6 ஓவர்ல 80 ரன் அடிக்கணும். 59 ஃபார் நோலாஸ். வாவ், செம்ம ஸ்டார்ட். யூ ஆர் கோயிங் டு பிளே தி சேம் டீம், திருப்பியும் தோப்பீங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், மனக்குமுறல்ல ஒரு சில பாயிண்ட்ஸ்ல இதெல்லாம் திருப்பி திருப்பி ஒரே தரம் நடந்துட்டே இருக்குன்னு நான் சொல்றேன். அப்படிங்கும் போது நீ சொல்லுங்க. ஒன்னே ஒண்ணு, 200 ரன் இன்னைக்கு அடிச்சதுக்கு முக்கியமான காரணம் நான் என்ன நினைக்கிறேன்னா, தூபே அந்த ஒரு 40 ரன் அடிச்சிட்டாரு. அவர் இத்தனை இந்த 40 அடிக்காம இருந்தாரு. அந்த தூபே இந்த 40 அடிக்கலைன்னா இன்னைக்கும் 40-50 ரன்ல தோத்துருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவருக்கும் கேட்ச விட்டாங்க. சி ஃபைனலி இப்ஸ் அண்ட் பட்ஸ் இஸ் ஆல்வேஸ் தேர். ஃபைனலி அவருக்கும் கேட்ச், ஈஸி கேட்ச் விட்டாங்க. எல்லாருக்குமே கேட்ச் விட்டாங்க. அந்த மாதிரி அட்ரோஷியஸ் ஃபீல்டிங் நான் பார்த்ததே கிடையாது. The only reason why they managed to win is because they got too much of runs on the board. பெரிய கிரவுண்ட் முல்லன்பூர்ல லைட்னிங் ஃபாஸ்ட் அவுட் ஃபீல்ட்லாம் கிடையாது உங்களுக்கு. 220ல சேஸே பண்ண முடியாதுங்க. ஏன்னா 200 அங்க வராது. அப்படிங்கும் போது நீங்க சொல்ற பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி தூபை இது அடிச்சிருக்க மாதிரி கேட்ச விட்டுருக்காங்க, தூபை அடிச்சதுனாலதான் வந்தது அப்படின்னு. இப்ப நான் என்ன அதனாலதான் சொல்றேன்னா, 200 வந்தாங்க. தூபே அடிக்கலைன்னா வந்திருக்காது அவ்வளோ. நான் கேட்கிற கேள்வி ரொம்ப சிம்பிள் சார். 83 ஃபார் 5ல இருந்து எப்படி ஒரு டீமை நீங்க 220 கொண்டு போவீங்க? The only அது reason you தப்பு can தான் do போயிடா. அங்கேயே க்ளோஸ் அவுட் பண்ணிருக்கணும் கேம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அஸ்வின் முதல் ஓவர்ல 21 ரன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரே ஓவர்ல 2 விக்கெட் எடுத்தாரு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? தென் யூ ஷுட் ஹவ் brought 10 ரனா 100 டுகெதர் டு புட் த பிரஷர். ஒரு விக்கெட் எடுத்தீங்கன்னா மார்க்கோ என்சன், அதுக்கப்புறம் ஒரு ஒரு ராங்கன் கொடுத்தா நச்சக்கன்னு வாங்கிட்டு போயிருக்கோம். புவர் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ். இதைத்தான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். இப்ப ஃபேன்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, நீங்க வந்து எக்ஸாக்ட்லி இஃப் யூ ஆர் ஆல்சோ ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபேன்ஸ் யூ ஆர் வாட்சிங் இட். இப்ப நம்ம சொல்றது ஒவ்வொரு மேட்சும் அதே தான் நடந்துட்டு இருக்கு, அதே தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது யூ நீட் டு மேக் ஷூர் தட் தீஸ் ஆர் த திங்ஸ் தட் ஹஸ் டு பி சேஞ்ச்டு. இதை நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னா நீங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே உங்களுக்கு கிடையாது. அன்ஷுல் கம்போஜ் மாதிரி ஒரு திறமையான ஒரு பிளேயரை வந்து வெளியில உட்காந்து வச்சிருக்காங்க. இதெல்லாம் நீங்க வந்து எப்படி சொல்ல முடியும்னு எனக்கு புரியவே இல்லை. யோசிச்சு பாருங்க, 5 மேட்ச் ஆடி இருக்காரு ரச்சின் ரவீந்திரா, 133 ஸ்ட்ரைக் ரேட்டு. கான்வே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க எல்லாரும், சார் 2 மேட்ச் தான் ஆடினாங்க. 220 சேஸ் பண்ணும்போது எப்படியா நீ 49 பால்ல 69 ரன் அடிப்ப? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல கேட்ச் நீங்க விட்டாங்களே. இல்ல. நீங்க ஒரு அதுவும் பாருங்க, ஒரு ஒன்னே ஒண்ணு சொல்றேன். 30 பால் நீங்க ஆடிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க ஆடுற ஒவ்வொரு பாலும் 220 ஸ்ட்ரைக் ரேட்ல நீங்க ஆடணும். நீங்க 49 பால் ஆல்மோஸ்ட் இட் இஸ் கோயிங் டு பி. அவர் ஆடும்போது அவர் ரிட்டையர் அவுட் ஆகும்போது he was batted 50% of the deliveries when the asking rate is 11 and over. He ended up with a strike rate of 140. அதுக்கப்புறம் நீங்க ஒரு பிளேயரை வந்து ரிட்டையர் அவுட் பண்ணிட்டீங்க. அப்படிங்கும் போது எனக்கு இந்த லாஜிக்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் புரியவே இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன கேக்குறேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து திட்டுறாங்க இந்த மாதிரி, நீங்க தோனியை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன்றீங்க, யூ ஹவ் பீன் பயஸ்ட் அப்படின்னு. இப்போ தோனி வந்து 5 மேட்ச்ல 62 பால் தான் ஆடி இருக்காரு. 62 பால்ல 91 ரன் அடிச்சிருக்காரு வித் an average of 91 and a strike rate of 146.77. இதுக்கு மேல அவர்கிட்ட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றீங்க? உங்க ஓபனர்ஸ் வந்து ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க. தோனிக்கு அப்புறம் உங்களுக்கு விஜய் சங்கர், அதுக்கப்புறம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணாப்பண்ண டீம் சேஞ்ச் பண்றீங்க. பவர் பிளேல 6 ஓவர்ல 75 ரன் நீங்க குடிக்கிறீங்க. உங்க ரிசோர்சஸ் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. உங்க கேப்டன் ஹூஸ் பெட்டர் டு பேட் டாப் ஆஃப் த ஆர்டர் நம்பர் 3 வராரு. அந்த தோனி மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இன்னைக்கு வந்து டப்பு டப்புன்னு அடிச்சாரு அவரு. மேட்ச் அவர் வரும்போதே மேட்ச் போயிடுச்சு. இந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க எல்லாரும், அவர் ஓப்பனிங் இருக்குங்க, அவர் நம்பர் 4 இருக்குங்க. we are not here to shield anyone. தேவையில்லாம வந்து ஒருத்தரை பத்தி சொல்லக்கூடாது. இப்ப நான் தான் சொல்லனே உங்களுக்கு, அஸ்வின்ஸ் எக்கானமி இஸ் 15 இன் பவர் விட பிளே. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, தோனி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றாருங்கிறாங்க. பட் அவர் முன்னாடியில இருந்தே அப்படிதான். 10 பால் எடுத்துட்டு தான் அடிக்க ஆரம்பிப்பாரு. நேற்று ஹார்திக்லாம் வந்தோடனே 6 அடிச்சாருல்ல, அந்த மாதிரி எதிர்பார்க்கறாங்க மக்கள். பட் அன்பார்ச்சுனேட்லி அவர் கேம் அப்படி இல்லை. அதுக்கு என்ன பண்றது? நீங்க ஒரு மிகப்பெரிய தோனி ஃபேனு. உங்களோட ட்விட்டர் இதுல பின்டு ட்வீட்டே வந்து தோனியை மீட் பண்ணதை தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இப்ப நான் உங்களுக்கு கேட்கிறேன், அவர் அந்த காலத்துல இருந்து நீங்க எடுத்துப்பாங்க என்ன மாதிரி இவ்வளவு பெரிய தலை லாங் ஹேர் வச்சு இந்த போதே சொல்லுங்க, எப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் அவர் 6 அடிச்சிருக்காரு? அவரோட தாட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். அந்த புனே சூப்பர் ஜெயின்ஸ் இருக்கும் போது அவர் கடைசி சீட்ல நான் தான் உட்காருவேன். அவர் யாரோ அவர் உட்காந்தா அவரு அந்த லாஸ்ட் சீட் அவருக்கா ரிசர்வ்டு. முதல் தடவை 2 தடவை நான் உட்காரலாமான்னு கேட்டதுக்கு உட்காருங்க வாங்க அப்படின்னு கேட்ட போது அவர் அதான் சொன்னாரு, எனக்கு வந்து கிரிக்கெட்டை பத்தி ரொம்ப பேசி போர் அடிக்க கூடாதுன்னு. அப்புறம் பேச பேச அவருக்கு அந்த கான்வர்சேஷன் புடிச்சு போச்சு. நான் கேட்டதுக்கு அவர் அது என்ன சொல்றாரு, நான் என்கிட்ட ரொம்ப சிம்பிளா சொல்றாரு அவரு, எனக்கு வந்து 6 பால்ல 6 சிக்ஸ் கடைசி ஓவர்ல அடிச்சு ஜெயிக்கக்கூடிய எபிலிட்டி எனக்கு இருக்கு.
அப்படிங்கும் போது அந்த 6 பால் 36 ரன்னுக்கு நான் எடுத்துட்டு போவேன். பிகாஸ் ஐ நோ if I but strike the first ball 36 needed of 6 balls I have the ability to do it. ஸோ அவரோட திங்கிங் வந்து ரொம்ப சிம்பிள். அப்படிங்கும் போது எடுத்த உடனே டப்பு டிப்புன்னு அவர் அடிக்கவே மாட்டாரு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு டாக்ஸே கொடுத்தேன். சும்மா வந்து ஒருத்தர் ஒரு லெஜெண்ட் அவரு, அவரை நீங்க வந்து குறை சொல்லணும் குறை சொல்லணும்ன்றாங்க. என்ன குறை சொல்லணும் நீங்களே சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் குறை சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அவரை பர்சனலா ரொம்ப என்ன என்ன பிடிக்கும். எதிர்பார்க்கறாங்கன்னா, ரோஹித் சர்மா ஷுட் வார்ம் த பெஞ்ச் நேத்து சொன்னீங்கல்ல, தோனி ஷுட் வார்ம் த பெஞ்ச் இன்னைக்கு நீங்க சொன்னீங்க அப்படின்னா எல்லாம் கிளாப் போடுவாங்க. சரி, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் தெரியாம கேட்கிறேன். என்ன மாதிரி வந்து ரோஹித் சர்மாவுக்கு ரன் அடிச்சு எக்ஸைட் ஆகி ட்வீட் போடுற ஆள் யாருமே கிடையாது. ஓகே, மும்பை இந்தியன்ஸும் எனக்கு பிடிக்கும். மும்பை இந்தியன்ஸ் இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஃபீல்ஸ் ரஸ்டி. இட் இஸ் நாட் அபவுட் இஸ் ஃபெயிலிங். அதனால நான் சொன்னேனே ஒழிய, இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தோனி வந்து கடைசியில வந்து 15 பால் ஆடுறாரு. இஸ் ஸ்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் விக்கெட் கீப்பர்ஸ் இந்த டோர்னமெண்ட். சோ தோனியை டிராப் பண்ணிட்டு இன்னொருத்தரை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, நவ் ஹஸ் பேட்டட் அட் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 146 which is செகண்ட் பெஸ்ட் ருத்ராஜ் கெக்வர்ட். ஜெயிச்சிருவாங்கன்னு சிஎஸ்கே சொல்லுங்க, நோ ப்ராப்ளம். அடுத்த எபிசோட்ல அவரை பயங்கரமா நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். ப்ளீஸ் டெல் மீ இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தோனி தே ஆர் லூசிங். It is a difference between அப்படி இல்ல someone who பீடா, now டீம் now இஸ் கலெக்டிவ்லி இட்ஸ் நாட் ஹேப்பனிங், இட்ஸ் நாட் ஹேப்பனிங், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் சார். இப்ப நான் இவ்வளவு பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ண, போன மேட்ச் ஒரு குமுறலா பேசினேன். சரி, இந்த தடையாவது அதை சரி பண்ணுவாங்கன்னு. போன மேட்ச் என்ன தப்பு பண்ணாங்களோ எக்ஸாக்டா அந்த தப்பு பண்ணாங்க. அங்க 182 பார் ஸ்கோர் எக்ஸாக்டா 182 கொடுத்தாங்க. இப்ப இங்க வந்து 197 பார் ஸ்கோர். இந்த பிச்சு நான் பார்த்தபோது 185 தான் நான் சொன்ன மேட்ச் ப்ரிவியூல. அந்த பிச்சை பார்த்தா கொஞ்சம் பெட்டரா ஸ்கிட் ஆச்சு. ஓகே, 23 ரன்ஸ் மோர் அப்படின்னு நான் சொன்னேன். சோ இப்ப இவங்க கார்னே வந்து 69 ரன் 49 பால் அடிக்கிறாரு. பாவம், அவர் கடைசியில வரும்போது 17-18 ரன் அடிக்கணும். அவர் கடைசியில ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா கம்ப்ளீட் பண்ணுதா இன்னும் மார்ஜின் கம்மியா இருக்கும். அவர் பார்த்து பயந்து பயந்து வைடா போடுறாங்க. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, யாருக்கும் கையே வரல போடுறதுக்கு. அவரை நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு சொல்லணும்னா நான் கிரிட்டிசைஸ் பண்றேன். ஏன்னா இந்த எபிசோட் நம்ம பண்றதுக்கு ஒரே ஒரு ரீசனு, இப்ப நீங்க வெளியில இருந்து ஓடி வந்துட்டு இவ்வளவு நேரம் வேலை செஞ்சுட்டு ரெக்கார்ட் பண்ணலாம் பீடாகன்றீங்கன்னா, டு என்டர்டெயின் த வியூவர்ஸ் அண்ட் டு பி ஆனஸ்ட் இன் வாட் எவர் வே பாசிபிள். அதுதான் நான் சொல்றேனே. இப்ப பீப்புள் ஆர் திங்க் தட் ஐம் சப்போர்ட்டிங் அஸ்வின். ஐம் நாட் சப்போர்ட்டிங் அஸ்வின். ஒரு மேட்ச் பாக்குற, 2 மேட்ச் பாக்குற, 3 மேட்ச் பாக்குற, இஸ் நாட் டெலிவரிங் இன் பவர் பிளே. அப்படிங்கும் போது தென் இஃப் யூ ரியலி வாண்ட் டு யூஸ் ஸ்பின், யூ காட் த வேர்ல்ட் கிளாஸ் ஸ்பின்னர். அதையும் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப இன்னைக்கு என்ன பண்ணிருக்குன்னா, 6வது ஓவர் வந்து நான் கண்டிப்பா வந்து ஒரு ஸ்பின்னருக்கு தான் கொடுக்கணும். தட் சுட் ஹவ் பீன் நூர் அஹ்மத். தட் சுட் ஹவ் பீன் நூர் அஹ்மத். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இல்ல அந்த 6வது ஓவர் 10 ரன் கொடுங்கயா. எவ்வளவு ஓகே. நாளா தான் சொல்லிட்டு இருக்க முடியுது. I'm not defending Ashwin at all, but what I'm saying is one particular phase is economy is only 7.5 has picked up 4 overs. இப்ப நீங்க அந்த பர்டிகுலர் ஃபேஸ்ல அவர் கொடுங்க, 3 மேட்ச் கொடுங்க. அங்கேயே அவர் வந்து எக்ஸ்பென்சிவா இருக்காரா, தென் யூ டேக் ஏ டெசிஷன். இப்போ அந்த 15 போறாரு எக்கானமில பவர் பிளேல. அப்படிங்கும் போது அதுவும் பர்டிகுலரா இப்ப என்ன பண்ணிருக்கணும் நீங்க அப்படி பாக்குறீங்க. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. என்ன கேள்வி கேட்கறாங்கன்னா, அப்ப அந்த காலத்துல அஸ்வின் பவர் பிளேல பவுலிங் போட்டுருந்தாரு, அப்ப எங்க சார் போனீங்க? அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ ஒரு கிறிஸ் கெயில் அந்த மாதிரி வந்தா என்ன பண்ணுவார் தெரியுமா தோனி? முதல் ஓவர் தூக்கி கொடுப்பாரு அவருக்கு. வெரி ஃபர்ஸ்ட் ஓவர் அவருக்கு தூக்கி கொடுப்பாரு. ஐ ஹேட் தட் எக்ஸ்பீரியன்ஸ் சீயிங் தட். இப்ப இங்க என்னன்னா, இதுக்காகவே கிறிஸ் கெயில் கிட்ட ஒரு 15 நிமிஷம் பேசுவேன். எப்படி உங்களை செட் பண்ணுவாரு, ஆர்சிபில இருக்கும்போது இப்படிதான் போடுவாரு அப்படிதான் போடுவாருன்னு. ஏன்னா முதல் ஓவரே போடுவாரு. ஏன்னா தோனியோட திங்கிங் எப்படின்னா ரொம்ப சிம்பிள். டசன்ட் வாண்ட் த பேட்ஸ்மேன் டு கெட் செட்டில் டவுன் when you got a fear on a particular bowler. ஒரு மாதிரி இவர் போடுறாரு, இவர் இப்படி ஆடணும் அப்படி ஆடணும், கால் வராம இருக்க முதல்லயே பண்ணு. செட்டில் ஆன அப்புறம் ஒருவேளை உங்களுக்கு கான்பிடன்ட் இருந்தா அடிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அந்த துருப்பிச்சிட்ட தோனி எடுப்பாரு. நீங்க வந்து இப்ப நான் என்ன சொல்றேன், இப்ப நீங்க 3 தடவை 4 தடவை 5 தடவை பாத்துட்டீங்க, இட் இஸ் நாட் ஒர்க்கிங். அப்படிங்கும் போது தட் இஸ் காஸ்டிங் யூ த கேம். why are you சரி பீடா, doing it? புரியுது புரியுது, உங்க குமுறல்கள்லாம் புரியுது. பட் நம்ம அப்படியே பஞ்சாபும் கொஞ்சம் பார்த்துட்டு ஐ திங்க் தேவையான அளவுக்கு எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம பேசிட்டோம். பஞ்சாபை பாருங்க, பிரியன் சாரியா 100 அடிச்சாரு. பட் அவருக்கும் நிறைய கேட்ச் விட்டாங்க பீடா. டு பி ஃபேர் நல்லா ஆடுறாரு, எக்ஸலண்ட் டேலண்ட் இல்லைன்னு சொல்லல. பட் நிறைய கேட்ச் விட்டாங்க. ஐ திங்க் மைக்கேல் கிளார்க் கமெண்ட்ரியில் இருந்தான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் ஃபுட் ஒர்க் இஷ்யூஸ் இருக்கு, கேச்சஸ்லாம் விட்டாங்க. பட் வெரிஃபைட் 100 அப்படின்னு சொன்னாங்க, கமெண்ட்ரியில் கொஞ்சம் கேட்டேன். ஸோ அதுதான் இவர் இந்த லெவலில் இன்னும் நல்லா ஆடணும், இல்லை அடுத்த லெவலுக்கு போகணும்னா இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நந்தலஸ் எக்ஸ்ட்ராடினரி இன்னிங்ஸ், ஃபுல் கிரெடிட் டு ஹிம். மற்றபடி அவங்க விக்கெட் போனாலும் நல்ல அப்ரோச் அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. 220 வந்துட்டாங்க. அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. என்ன பத்தி இட்ஸ் வெரி ஃபேர் எனஃப். ஓகே, ஐ வாண்டட் ஜோஸ் இங்கிலீஷ். வேற வழி கிடையாது. இட் ஹஸ் டு பி ஒன் ஆஃப் நேல் வதேரா அண்ட் பிரியன் ஷாரியா. இப்ப நேல் வதேரா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிட்டாருங்க போது
we both accepted that the only way if you can bring a spinner and Josh English என்னன்னா பிரியன் ஷாரியா has to get dropped in. நான் எப்படி யோசிப்பேன், இந்த கேட்சை விட்டாங்க அதை நான் பார்க்கவே மாட்டேன். He scored a 42 ball 100. That is absolutely phenomenal innings. Yes, மைக்கேல் கிளார்க்கும் கரெக்டா தான் சொன்னாரு. ரொம்ப வந்து லெக் சைட் டாமினேட்டடா இருக்காரு. ட்ரிகர் மூமெண்ட் கொஞ்சம் சைடா போகுது. சின்ன பையன் கத்துப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஃபைனலி அந்த கேட்சை பிடிச்சி அவுட் ஆயிருந்தாருன்னா that story would have been different. When he scored 100, இப்ப நான் எப்படி யோசிப்பேன், இந்த கேட்ச் விட்டுறத சொல்ல மாட்டேன். பட் ஐ ஸ்டில் சே தட் he will still get better if you work on this technical things what people are talking about. அவங்க ரொம்ப சிம்பிள் சார். தே நோ த கண்டிஷன்ஸ் தேர். இந்த மாதிரி 200 வந்தா ஜெயிச்சிடலாம்னு சொல்லிட்டு விக்கெட் போக 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 they just kept on hitting it. அந்த அந்த ஒரு ஸ்லக்கிஷ் பீரியட்ன்றது அவங்களுக்கு வரவே இல்லை. அவங்க தே ஆர் வெரி டப் டப்னு விக்கெட் விழுந்தது. நிறைய டீம்ல என்ன பண்ணாங்க, ஐயோ வேணாம்ப்பா 75 for 3 ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த அந்த செகண்ட் பேஸ்ல பாருங்க 19 for 2, 10 ஓவர்ல 94 for 5. அங்கதான் சிஎஸ்கே இருக்கணும். அப்புறம் பாருங்க 11 to 15ல 70 for 1 ஆஃப்டர் லூசிங் 5 விக்கெட்ஸ் போது வாட் கைண்ட் ஆஃப் டிஃபென்சிவ் bowling that they would have adapted. That is what exactly I'm talking about. இப்போ உங்களுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 6 விக்கெட் விட்டு 56 ரன் அடிச்சிட்டாங்க. சஷாங்க் சிங் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சூப்பர்பா ஆடிட்டாரு. அந்த சிச்சுவேஷன்ல தான் நீங்க 75 for 3 ராக்கெட்டிங் இன் பவர் பிளே. ஓகே, விக்கெட் மோர் நீங்க சொன்னா நம்ம வந்து 53 for 1 வரணும் அப்படின்னு நீங்க இந்த 2 விக்கெட் எக்ஸ்ட்ரா போட்டீங்க. பட் காட் தி ரன்ஸ் ஆன் த போர்ட். நீங்க என்ன பண்ணிருக்கணும், 10 ரானா, நூர் அகமது, அஸ்வின் நல்லா போட்டாரு. அந்த ஃபர்ஸ்ட் ஓவர் செகண்ட் ஓவர் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு ஷுட் ஹவ் நெவர் கான் ஃபார் த டிஃபென்சிவ் திங் அட் ஆல். ஐ வாண்ட் ஹவ் டேக்கன் த விக்கெட்ஸ். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டாங்க, 13வது ஓவர் வரைக்கும் 10 ரானா வந்து டிலே பண்ணதுன்றது உலகமாக தப்பு. அதை நான் சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப எல்லாரும் கடைசி 2 ஓவர் நல்லா போய் இன்னைக்கும் கடைசி ஓவர் லாஸ்ட் ஓவர் 10 ரானா வாஸ் பிரில்லியன்ட். நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா, how much is that really helping CSK's cause to win the cricket match? அதை மட்டும் நீங்க சொல்லுங்க. எல்லாம் என்ன அதுதான் நினைக்கிறாங்க, மீரா, அது புரிஞ்சது, எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ உலகமே அதை புரிஞ்சிருச்சு. ஸோ பார்ப்போம், வரக்கூடிய மேட்சஸ்ல அவங்க இது பண்றாங்களான்னு பார்க்கலாம். வேற இந்த மேட்சை பத்தி தேவையான அளவுக்கு பேசிட்டோம். அந்த நீங்க சொல்லி கொடுத்த அந்த ப்ளூ பிரிண்ட்ல இருந்து நிறைய மிஸ்ட் அண்ட் கான். 5 மேட்சுக்கு 4 தோத்துட்டா நீங்க சொல்லுவீங்க எப்பயுமே சிஎஸ்கேயோட 2 பாயிண்ட் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துருச்சு இப்ப. இதான் இன்றைய நிலைமை. டு பி ஃப்ராங்க், நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்க ஃபைனல் தாட் சொல்லிருங்க. நான் இப்பயும் அதான் சார் சொல்றேன். 5ல 4 தோத்துருக்கீங்க. திருப்பியும் நான் ஒன்னே சொல்றேன், 7 டீமோட 7 வின்ஸோட 14 பாயிண்ட்ஸோட 4th டீம் குவாலிஃபை ஆக போகுது. இட் இஸ் நாட் எண்ட் ஃபார் சிஎஸ்கே, இட்ஸ் நாட் எண்ட் ஃபார் எஸ்ஆர்எச், இட்ஸ் நாட் எண்ட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். நான் திருப்பியும் சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் என்ன பிரச்சனைனா கரெக்டான காம்பினேஷன் செட் ஆகி கடைசியில சொதப்பிங்க சின்ன சின்ன தப்பு பண்ணி தோக்குறாங்க. இப்ப எஸ்ஆர்எச் பாத்தீங்கன்னா இப்ப தே வுட் ஆல்சோ பி, இப்ப வெட்டோரியா தான் சொன்னாரு கண்டிஷன்ஸ் தகுந்த மாதிரி நம்ம, இப்ப அவர் சொல்றாரு, இப்ப சொல்றாரு கண்டிஷன்ஸை பார்த்து நம்ம வந்து ஆடணும் அப்படின்னு. அவங்களும் பழிச்சுப்பாங்க. நான் திருப்பியும் சொல்றேன், இப்ப ஹோம்ல ஜெயிக்கணும்னு தான் இந்த மாதிரி ஒரு ஒரு டீம் அவங்க எடுத்தாங்க. அதுல எந்த தப்பும் கிடையாது. இப்ப தூபே வந்து இன்னைக்கு ரன் அடிச்சுட்டாரு, அதுல சந்தேகமே கிடையாது. ருத்ராஜ் கெய்க்வாட் இஸ் a கிளாஸ் பிளேயர். he has to ஓபன் த பேட்டிங். அதை அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க 3 ஸ்பின்னர்ஸ் உள்ள ஆடுறீங்கன்னா 3 ஸ்பின்னர்ஸ் பினிஷ் தேர் கோட்டா. 10 ரனா யூஸ் பண்ற தப்பு. இதெல்லாம் அவங்க ரீவிசிட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா திருப்பி ஜெயிக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பாருங்க, ஒரு டீம் தோக்க ஆரம்பிச்சதுன்னா என்னடா டீம் எடுத்திருக்கான் தான் எல்லாம் சொல்லுவாங்க. நான் திருப்பி சொல்றேன், அவங்க எடுத்த டீம் எல்லாம் தப்பு கிடையாது, கரெக்டா பிளான் பண்ணிட்டு தான் வந்தாங்க. அவங்க யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ், அவங்க ஸ்ட்ராட்டஜி 0 out of 10. ஈவன் இஃப் தே ரைஸ் தட் டு 5 out of 10, சிஎஸ்கே வில் ஸ்டார்ட் வின்னிங். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அவங்க எடுத்து அவங்க பண்ணாங்கன்னா, அவங்க ஜெயிக்கல அப்படின்னா என்னோட பேரை மாத்தி நான் காட்டிக்கிறேன் உங்களுக்கு. ஐம் சேலஞ்சிங் திஸ் ஆன் யூ. ஓகே சரி, லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். டர்ன் அரவுண்ட் பண்ணாதான் இது நல்லா இருக்கும், டோர்னமெண்ட்டுக்கும் நல்லா இருக்கும். எம்ஐயும் டர்ன் அரவுண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், சிஎஸ்கேவும் டர்ன் அரவுண்ட் பண்ணணும், எஸ்ஆர்எஸும் டர்ன் அரவுண்ட் பண்ணாதான் இன்னும் காம்படிஷன் நல்லா இருக்கும். லெட்ஸ் ஹோப் ஃபார் தட். ஸோ உங்க ஃபைனல் இதை சொல்லிட்டு க்ளோசிங் கமெண்ட் சொல்லிட்டு we can wind up here. We cannot take any credit away from Punjab. They went with one gear to make sure இவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லாம வராங்க. அதனால we should be on the offensive side ன்னு அந்த மாதிரி தான் அவங்க ஆடினாங்க. அதே மாதிரி அவங்க விட்ட கேட்சுக்கு, அவங்க விட்ட ஃபீல்டிங்க்கு, போலிங்லாம் ரொம்ப சுமாரா இருந்தது. ஸ்பின்னர்ஸ் அவங்க யூஸே பண்ணல. யஜ்வேந்தர் சஹல் ஒரு ஓவர் போட்டார், தோனி வந்ததுனால லெப்ட் ஹேண்டர் இருக்காங்கன்னு போலிங்கே கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸ்வெல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பவர் பிளேல வந்து ஒரு ஓவர் போட்டாரு. அதுக்கப்புறம் 2 ஓவர்ல 11 ரன், ஒரு விக்கெட். ஆஃப்டர் 7 overs பிபிகேஸ். சிஎஸ்கே 9 overs 77 runs 3 wickets, which is not a bad performance at all.
அவங்க எங்க தப்பு பண்றாங்கன்னா பத்திரானாவோட இதுதான். வி ஹோப் தட் இதுக்கு மேல வந்து எனக்கும் சொல்றதுக்கு ரொம்ப மனசுக்கே வருத்தமா இருக்கு. ஐ கான்ட் சி சிஎஸ்கே நோ லைக் திஸ் டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. எங்களால முடிஞ்சதே நாங்க சொல்றோம். எனக்கு தெரிஞ்சதே நாங்க சொல்றது தப்பா இருக்கலாம், நம்ம சொல்றது ரைட்டா இருக்கலாம். we are not to judge what we are telling is right. நீங்க தான் ஜட்ஜ் பண்ணோம். all we want to see is to CSK to get back on track. That is what we are looking at. We'll come back and entertain you for next match's preview with your very own Octopus. Until then, thanks a lot and bye bye.